ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு பதிவு சொல்லலான்னு இருக்கேன். இது உண்மையான பதிவு. இது நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்குது. அதனால் பெண் குழந்தை வச்சுருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா பெண்களுக்கும் திருமண வாழ்க்கை சரியாக அமையறதில்லை. ஏதோ ஒரு சில பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையாமல் போயிடுது. அப்படி இருக்க பெண்கள் ரொம்ப மனசால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அன்புக்கு ஏங்குவாங்க இந்த மாதிரி பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் பெண் குழந்தை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெண் குழந்தை இருக்குது அந்த பெண்ணுக்கு. அவங்க முதல் திருமணம் சரியில்லாமல் போயிடுது. பெண் குழந்தைய வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. அந்த குழந்தைங்கள பார்த்து வளர்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தங்க வராங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள. அவங்க அந்த பெண்ணுக்கு நான் உனக்கு வாழ்க்கை தரேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உன் குழந்தைகளையும் என்னுடைய குழந்தையாக நான் பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணும் நம்புகிறாங்க. நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த நபர் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணோட குழந்தைய தன் குழந்தையா நினைக்காம அந்த குழந்தைகிட்ட தப்பான முறையில் நடந்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி காலகட்டம் இது. அதனால எல்லாருமே பெண் குழந்தைய வச்சுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. இதை நான் கேள்விப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. நான் இது உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா, சொன்னால் யாராவது என்ன தப்பாக நினைப்பாங்களா அப்படின்ற ஒரு இதனால நான் சொல்லவே இல்லை இதை. ஏன்னா இந்த பதிவை பார்த்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கள்ல, ஏதோ ஒருத்தர் 2 பேர் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்கள்ல, அதுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன். பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. இந்த காலத்தில் நம்ம குழந்தைங்கள நாம் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்காக மறு திருமணம் பண்ணுறது இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. எல்லா பெண்களுக்கும் எல்லா வாழ்க்கையும் நல்லா அமையறதில்லை. மறு திருமணம் பண்ணாலும் தன்னுடைய குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம அவங்க மனசுக்குள்ளே புரிந்தா பார்க்க முடியும். நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க, அதை வச்சு நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எல்லாருமே நான் குறை சொல்லலை, எல்லாருமே நல்லவங்க தான். ஒரு சிலர்னால தான் எல்லாத்துக்குமே கெட்ட பேர் வருது. அதனால் எல்லாருமே தன்னுடைய பெண் குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக பார்த்து தேர்ந்தெடுத்து பார்த்துக்கோங்க. இப்போலாம் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. லவ் மேரேஜ் பண்ணுறவங்களாம் கெட்டும் போகிறதில்ல, நல்லா வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதும் சரியில்லாமல் போகுது, லவ் மேரேஜ் பண்ணதும் சரியில்லாமல் போகுது. பார்த்து பண்ணி வைக்கிறாங்க பெரியவங்களாம் சேர்ந்து. அதுவே இப்போ இந்த இதில் சரியில்லாமல் போயிடுது. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில். எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. பார்த்து உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பார்த்து பத்திரமா யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க எதாக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ இந்த பதிவு சொன்னால் ஒருத்தருக்கு 2 பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்படின்றதுனால நான் இதை சொல்கிறேன். மற்றபடி எதுவும் நினைக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.